சார் இந்த படத்தில் ஆர்டிஸ்ட் ஒரு பக்கம், இந்த லொக்கேஷன்ஸ் ஒன்று வச்சுருக்கீங்களே, அதுக்கும் அதுலேருந்து போக முடியல. கனெக்ட் ஆகிட்டோம். அந்த கோயில் ஒரு பக்கம், தூண்டிகருப்பர் கோயில் பக்கம் இந்த லொக்கேஷனு. இப்போ இவங்களோட வீடுன்னு ஒன்று பார்த்தோம், அந்த வீடு ரொம்ப நல்லா இருக்கு. பொதுவாக ஒரு 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 படம் முடியும் போது சந்தோஷமாயிடுவாங்க எல்லாருமே. ஆர்டிஸ்ட் எப்பா ஒரு படம் முடியுதுடா தப்புச்சம்படான்னு ஒரு ஃபீல் வரும், இல்லை இந்த படத்தை முடிச்சுட்டு அடுத்த படத்துக்கு போகிறோம்னு ஒரு ஃபீல் வரும். அது எல்லாருமே வந்து அது ஏன் முடியுது இந்த படம் சீக்கிரமா, இதை மெதுவாக முடிக்கலாமே, ஏன் அதுக்குள்ள நம்ம பிரியணும். இவங்கெல்லாம் வந்து சொல்கிறாங்க ஏன் சார் அவசரப்படுறீங்க. எழுதிக்கிட்டே எழுதுவாப்புல, அதனால் அவரால் முடியாது. நான் சொன்னேன் பார்க்கலாம், மக்களுக்கு ரொம்ப ஆகாஸ்வரனையும் பேரரசையும் லவ் பண்ணிட்டாங்கன்னா பார்ட் 1 யோசிக்கலாம். ஸ்ட்ராங்காக ஒரு இமோஷனல் பாண்ட் இருக்கிறது பொட்டல மிட்டாய் தான். ஏன்னா அது நம்ம டான்ஸ் பண்ணோம், அந்த பாட்டு கேட்டுட்டு இருந்தோம். ஃபர்ஸ்ட்டாக கேட்ட பாட்டு அதுதான். ஷூட்டு முடியுது, நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்துட்டோமா கொஞ்ச நாளைக்கு. ஷூட் இன்னும் ஒரு 2-3 நாள் இருக்கலாமே, டப்புன்னு ஒரு ரெண்டு வேணாம். லாஸ்ட் டே நம்ம யாரும் டப்புன்னு போகவே இல்லை. நம்ம எல்லாரும் கேரவான் போய் சேஞ்ச் எல்லாம் பண்ணி திருப்பி வந்து உட்காந்து கொஞ்ச நேரம் உட்காந்து பேசி, யாருக்கும் பிடிக்கல, யாருக்கும் மனசே வரல எல்லாருக்குமே. அண்ட் ஈவன் லாஸ்ட் டே நம்ம ஷூட் பண்ணது கோவிலில், அன்றைக்கும் எல்லாம் பேக் பண்ணி சேஞ்ச் எல்லாம் பண்ணி திருப்பியும் கோவில் வந்து ப்ரே பண்ணி அங்கே கொஞ்ச நேரம் நின்று எல்லாரும் கொஞ்சம் இமோஷ்னலாக. டெஃபினட்டாக இந்த படத்தில் அப்படி சூஸ் பண்ண முடியாது. நம்ம வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி, ஒரு யூனிட். அதில் இவங்க இல்லைன்னா இட் இஸ் இம்பார்ட்டன்ட். இட்ஸ் ட்ரூ, இட்ஸ் ட்ரூ. இல்லைம்மா, ஆக்சுவலாக இல்லைம்மா, அப்படி இல்லை. அது எப்படி சொல்கிறதுனா, எல்லாருமா சேர்ந்து இந்த வேலை செஞ்சோம்ல. இப்போ ஜெகன் இருக்கார்ல, அவர் எல்லாமே கூட இருப்பார். இந்த திவ்யான்னு ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு இருந்தது, இந்த குழந்தைங்க, எங்கள் தீபாக்கா, சரவணன் சார், அந்த ஹோட்டலு ஒரு சங்கத்தோட ஹோட்டல் போகணும். ஐயோ நாளைக்கு இந்த ஹோட்டலில் பிரிச்சுருவாங்க. அந்த நான் இவர்கிட்ட சொல்லிட்டே இருந்தேன், அந்த லொக்கேஷன் இருக்குது சொல்லிட்டேன் சார். இந்த படத்தில் ஆர்டிஸ்ட் ஒரு பக்கம், இந்த லொக்கேஷன்ஸ் ஒன்று வச்சுருக்கீங்களே, அதுலேருந்து போக முடியல. அந்த கோயில் ஒரு பக்கம், தூண்டிகருப்பர் கோயில் பக்கம் இந்த லொக்கேஷனு. இப்போ இவங்களோட வீடுன்னு ஒன்று பார்த்தோம், அந்த வீடு ரொம்ப நல்லா இருக்கும். அதுவும் லாஸ்ட் டே நான் ஐயோ இன்னைக்கு இது லாஸ்ட் டே இல்லை அந்த மாதிரி தான், அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இது லொக்கேஷனு கூட இருந்தது, மொத்தமாக இருந்த வைப்பு. ஸோ அதனால் ஐயோ இது போயிடுமே, இந்த 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 ஞாபகத்தில் மட்டும் தான் இனிமேல் இருக்கும். நம்ம திரும்பி அங்கே ஒருவேளை ஒன்றா போனால் கூட இல்லை. நான் போனேன் சார் அதுக்கப்புறம். பார்த்தீங்களா, அது அந்த அம்மா அப்பா கூட இருக்கும்போது அங்கே அழகர் கோயில் போகும்போது இது போய் பார்த்தா அப்படியே ஒரு மாதிரி எனக்கு அதை கிளியர் பண்ணிட்டாங்க. அந்த பிரிச்ச வீடியோவை எனக்கு அனுப்பிவிட்டாங்க. செட்டு ஹோட்டல் செட்டை பிரிச்சு நான் அதை பார்க்கவே இல்லை, அதையே நான் பார்க்கணும். எனக்கு அந்த விஷுவல் அப்படியே இருக்குது. அந்த இடத்துல ரொம்ப வாழ்ந்துட்டோம். அது வந்து அழகரை கொண்டாந்து, அழகர் வந்து இதுக்கு வருவார்ல, நீராட வருவார்ல, பல இடங்கள் அமர்ந்து வருவார். நாங்கள் செட்டு போட்டுக்க இடத்துல அழகரை கொண்டாந்து ஃபஸ்ட்டு வச்சுவிட்டு மற்ற இடத்துக்கு கொண்டு போகிற ஒரு இடம். அந்த இடம் வைபாவே செம்மையாக இருக்கும். அது அந்த இடத்துல அவ்வளோ வாழ்ந்துட்டு பாசிட்டிவிட்டி அதை பிரித்து அதை எனக்கு வீடியோ அனுப்புகிறாங்க சார், ஹோட்டலில் பிரிச்சாச்சுன்னு. நான் அந்த வீடியோ போய் பார்க்கவே இல்லை. அந்த விஷயம், ஏன்னா அது விஷுவல் அப்படியே இருக்குது. அந்த ஹோட்டல் உட்காந்துருச்சு, எல்லாருக்கும் அந்த ஃபீல் இருந்தது. என்னன்னா நாங்கள் திரும்பி அங்கே போனால் கூட எங்களுக்கு வேறு வேலை இல்லை, இந்த மக்களோட போகணும் தான். அது அது ஒரு வைப். அது ஆமாம், அது நிஜமாகவே. அது நீங்கள் படம் பாருங்க உங்களுக்கு. பொதுவாக ஒரு 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 படம் முடியும் போது சந்தோஷமாயிடுவாங்க எல்லாருமே. ஆர்டிஸ்ட் எப்பா ஒரு படம் முடியுதுடா தப்புச்சம்படான்னு ஒரு ஃபீல் வரும், இல்லை இந்த படத்தை முடிச்சுட்டு அடுத்த படத்துக்கு போகிறோம்னு ஒரு ஃபீல் வரும். இந்த படம் வந்து நாங்கள் 75 நாள் பிளான் பண்ணியிருந்தோம். 71வது நாளே படத்தை முடிக்க போகிறேன். 2 பேருமே தனித்தனியாக என்னை கூப்பிட்டு பேசுகிறாங்க, ஏன் அதுக்குள்ளே முன்னாலே முடிக்கிறீங்க, படத்தில் இன்னும் 4 நாள் மெதுவாக பண்ணுவோமே, சீரியல் மாதிரி நம்ம இப்படி போயிட்டே இருந்தால் நல்லா இருக்கும்ல, கொஞ்சம் தள்ளுங்கிறாங்க. எப்போவுமே எப்போ எனக்கு முடிக்கிறீங்க, என் கால் ஷீட்டு முடிஞ்சிருச்சு, நான் அந்த இல்லை அப்படி தான் இருப்போம் பொதுவாக. அதுதான் இருக்கும் பொதுவாகவே. இல்லை நமக்குமே ஒரு ஒன்லைன் வச்சுருப்போம், அடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்பா இதை எடுத்துட்டான். ஆனால் இந்த படம் வந்து அதான் எல்லாருமே, அது டீமாக, அது எல்லாருமே வந்து அது ஏன் முடியுது இந்த படம் சீக்கிரமா, இதை மெதுவாக முடிக்கலாமே, ஏன் அதுக்குள்ள நம்ம பிரியணும். இவங்கெல்லாம் வந்து சொல்கிறாங்க ஏன் சார் அவசரப்படுறீங்க, மெதுவாக முடிங்க சார், இன்னும் ஒரு 4-5 நாள் மெதுவாக பண்ணுவோம். இல்லை முன்னாடி பரபரன்னு எடுக்கிறாருன்னு இருந்தது, கடைசியில் இந்த ஆள் ஏன் பரபரன்னு எடுத்தாப்புலன்னு. இன்னும் கொஞ்ச நாளுக்கு வந்து இவன் நித்யா வீட்டில் ஷூட் பண்ணது, எங்கள் வீட்டில் கடையில் ஷூட் பண்ணது, தூண்டிகருப்பர் கோயில். இப்போ ரீசெண்டாக பேசும்போது ஐயா கோயிலில் இருக்கேன் அப்படின்னாரு.
நான் சொன்னேன் இந்த படம்லாம் முடிஞ்ச அப்புறம் ஒரு முறை கோயிலுக்கு போயிடுவோம் எல்லாரும் போகலாம் சொல்லி கோயிலுக்கு. நான் இப்போ போயிட்டு வந்தேன். சும்மா இப்போ சொன்னீங்க, அதான் நான் பேசும்போது சொன்னார். நம்ம ஆடியோ லஞ்சுக்கு சாமி கும்பிட்டு அங்கே எல்லாரும் ஒரு முறை போயிட்டு எல்லாரும் வர சொன்னாங்க. ஏன்னா போய் சாமி கும்பிட்டு வந்தால் பத்தாது எங்களுக்கு. இப்போ நீங்கள் சாமி கும்பிட போனீங்கன்னு வச்சுங்களேன், ஷூட்டிங்கில் இருக்கிற அழகான விஷயம் என்னென்னா, நம்ம சாமி கும்பிட்டு போனால் போவோம், சாமியை கும்பிட்டுட்டு வந்துடுவோம் இல்லையா. இப்போ நாங்கள் ஒரு 20-25 நாள் அங்கே இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், எங்களுக்கு அது அந்த இடத்துல இருந்து அங்கே இருக்க எல்லா கார்னர்லேயும் நாங்கள் ஷூட் பண்ணியிருக்கோம், நடந்திருக்கோம், இல்லை உட்காந்துருப்போம், ஷார்ட் லைட் நடுவில் உட்காந்துருப்போம். ஸோ எல்லா கார்னர்லையும் யாரோ ஒரு இப்போ குடும்பத்தாளுங்க 2 குடும்பத்தாளுங்க இப்போ ஒரு 25-30 பேர் இருப்பாங்க, ஏதோ ஒரு கார்னில் யாரோ ஒருத்தர் உட்காந்து பேசியிருப்போம், சீன் எடுத்திருப்போம். அதனால் திரும்பி போனால் அங்கே ஒரு இன்டர்வியூ மாதிரி எடுப்போம், ஒரு 2-3 hours அங்கே போவோம் தூண்டிகருப்பர் கோயிலுக்கு டீமாகவே போவோம். குட் क्वेश्चन. ஆக்சுவலா நம்மளே இத பத்தி டிஸ்கஸ் பண்ணிருக்கோம்ல. ஆமா, ஏதோ ஒன்னு டிஸ்கஸ் பண்ணோம். ஆமா, தெரியல. ஒரு பாட்டு படம் மக்களுக்கு எவ்வளவு பிடிக்குதுன்னு பார்த்துக்கிட்டு மக்களுக்கு ரொம்ப பிடிச்சி நல்லா வந்துச்சுன்னா நானும் டைரக்ட் பேசும்போதுன்னா சரி இது ஒரு மாதிரி இந்த 2 கேரக்டர்ல பேரரசி ஆகாஷ் இவங்களை வச்சு ஆக்சுவலாக வந்து நிறையா பண்ணலாம். இல்லை இப்போ இந்த டாய்ஸ் இருக்குல்ல, இது ரெண்டையுமே வச்சு ஐயா தான் சொன்னார், ஐயா இவங்க 2 பேருமே வச்சு ஒரு கார்ட்டூன் பண்ணலாம் ஐயா, இந்த ரைட்ஸ் 2 பேருமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு, இவங்களை வச்சே ஒரு கார்ட்டூனே படம் பண்ணலாம். ஆகாஷ் நல்லா எழுதுவார். நான் எழுதுனா இது வந்து ஆக்சுவலாக பேரரசியும் ஆகாஷ் பிடிச்சிருந்ததுன்னா, எல்லாருக்கும் மக்கள் பிடிச்சிருந்ததுன்னா அதுக்கப்புறம் அவர் ஆக்சுவலாக நீங்கள் நம்புறதை விட ரொம்ப சீக்கிரமாக யோசித்து நிறைய எழுதக்கூடிய மூளை அது. எழுதிக்கிட்டே எழுதுவாப்புல. அதனால் அவரால் முடியாது. நான் சொன்னேன் பார்க்கலாம், மக்களுக்கு ரொம்ப ஆகாஷ்வரனையும் பேரரசையும் லவ் பண்ணிட்டாங்கன்னா பார்ட் 1 யோசிக்கலாம். ரைட்டிங் வந்து நான் ஆக்டிங்க்கு முன்னாடி நான் பண்ண விஷயம், ஆக்டிங் தான் லேட்டாக வந்தது. ஐ யூஸ் டு ஆல்வேஸ் ரைட். சின்ன வயசுலேருந்தே நான் போயம்ஸ் எல்லாம் எழுதுவேன், ரொம்ப சின்ன வயசில். அது எனக்கு நேச்சுரலாக வர்ற ஒரு விஷயம். ரைட்டிங் இஸ் சம்திங் I wanted to become a pilot. என்ன ஒரு ரிசர்ச் பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு போட்டு ஒரு கவிதை சொல்லியிருக்காங்க. எனக்கு ஆக்சுவலாக மூல வாடியம் பொட்டலமிட்டா இருந்தது. அப்புறம் ஆகாஷ் வீரன் நேற்று இப்போ அந்த பாட்டு பிடிச்சிருந்தது. அப்புறம் கார்த்திக் நேத்தல் அந்த பேத்தா சாங் பிடிச்சிருந்தது. இன்னொரு குத்து பாட்டு நேற்று நீங்களும் கேட்டிங்கன்னா உங்களுக்கு அப்படிதான். ஃபஸ்ட்டு எனக்கு பொட்டலமிட்டா பிடிச்சிருந்தது. எனக்கு அதுதான் எனக்கு ஸ்ட்ராங்காக ஒரு இமோஷனல் பாண்ட் இருக்கிறது பொட்டல மிட்டாய் தான். ஏன்னா அது நம்ம டான்ஸ் பண்ணோம், அந்த பாட்டு கேட்டுட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டாக கேட்ட பாட்டு அதுதான். இல்லை அதனால நான் அதான் பொட்டல மிட்டாய் தான். ஆனால் நான் அதுதான் இப்போ ஒரு ஆல்பத்தில் ஒன்று செம்மையாக இருக்கும் இல்லையா, நான் அதனால செம்மையாக அது இருக்குன்னு நினச்சேன். ஆனால் கேட்க ஒன்று ஒன்றா அதுவும் பிடிக்க ஆரம்பிக்குதுன்னு சொல்லுவேன். இப்போ நேற்று நான் அப்படி சொல்ல வரேன். நான் இப்போ கார்த்திக் நேற்று அந்த மன்னிச்சிருன்னு ஒரு பாட்டு எழுதுறான்ல, அந்த பாட்டு இப்போ நான் திருவண்ணாமலை ஷூட் பண்ண அந்த பாட்டு இல்லை. இப்போ வந்து அது கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பாட்டு. நீங்கள் என்ன கேளுங்க. அது ரொம்ப கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பாட்டு, ரொம்ப நல்லா இருந்தது அந்த பாட்டு வந்து. அது நேற்று கூட இவர் சொன்னால 2004 போட்ட அந்த டியூன் வந்து சந்தோஷ் நான் 2004 போட்டதான். நேற்று சொன்னார் அவர் சொன்னார் 20-21 இயர்ஸ் ஆச்சு அந்த. ஆனால் ரொம்ப நல்லா எழுதினாங்க. ஸோ அதனால் எனக்கு சம்டைம்ஸ் எல்லாம் ஒரு ஆல்பமாக இப்போ நம்ம படங்கிறலாம் விட்டு தூரம் வச்சுக்கோங்க சார், ஒரு ஆல்பமாக ரொம்ப பிடிக்கக்கூடிய ஒரு ஆல்பமாக இந்த படம் மாறினது எனக்கு பெரிய சர்ப்ரைஸ்.